வணக்கம். மலேசியா பல கலாச்சாரங்கள் சங்கமிக்கிற ஒரு அழகான பூமின்னு நமக்கு தெரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பண்டிகையும் ஒரு பிரம்மாண்டமான வண்ண கம்பளத்துல இருக்கிற ஒவ்வொரு நூல் மாதிரி. இந்த நூல்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு அழகான தேசிய அடையாளத்தை உருவாக்குதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க இந்த கலர்ஃபுல்லான பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த பயணத்துல நாம 6 முக்கிய விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல மலேசியாவோட கொண்டாட்டங்கள் எவ்ளோ வண்ணமயமா இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய பண்டிகைகள் என்னென்ன, அதையும் தாண்டி வேற என்னெல்லாம் கொண்டாடுறாங்க, இந்த கொண்டாட்டங்களோட உண்மையான நோக்கம் என்ன, எல்லாரும் எப்படி ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறாங்க, கடைசியா இந்த கலாச்சார ஒற்றுமை ஏன் இவ்ளோ முக்கியம்னு ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். மலேசியாவோட வண்ணமயமான கொண்டாட்டங்கள். மலேசியாங்கிறது வெறும் ஒரு நாடு இல்லைங்க, அது பல கலாச்சாரங்கள் ஒன்னு சேர்ற ஒரு கலைக்கூடம் மாதிரி. இந்த கொண்டாட்டங்கள் தான் அதுக்கு உயிர் கொடுக்குது. ஆமா, மலேசியாவுல பண்டிகைகள்னா அது வெறும் விடுமுறை நாள் கிடையாது. அதுதான் வேற வேற இனம் மதத்தை சேர்ந்த மக்களை ஒன்னா சேர்த்து ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த பச மாதிரி. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் மலேசியாவோட பன்முகத்தன்மைக்கு அடித்தளமா இருக்கிற அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய பண்டிகைகளை பத்தி நாம பார்க்கலாம். இந்த 6 பண்டிகைகள் தான் மலேசியாவோட செலிப்ரேஷன் கேலண்டரோட மெயின் பில்லர்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலாச்சாரத்தோட பிரதிபலிப்பா இருந்தாலும் இது எல்லாம் ஒன்னா சேரும்போதுதான் மலேசியாவோட முழுமையான தேசிய அடையாளம் உருவாகுது. முதல்ல இஸ்லாமியர்களோட ரொம்பவே முக்கியமான பண்டிகை நோன்பு பெருநாள். ஒரு மாசம் முழுக்க நோன்பு இருந்து தங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டு சொந்தக்காரங்க நண்பர்களோட மன்னிப்பையும் சந்தோஷத்தையும் பரிமாறிக்கிற ஒரு அற்புதமான நாள் இது. அடுத்து சிங்க நடனம், பட்டாசு, ஒரே சிவப்பு கலர் அலங்காரம்னு ஊரே களைகற்ற சீன புத்தாண்டு. இது மலேசிய சீன மக்கள் குடும்பத்தோட ஒன்னு கூடி புது வருஷத்தை நம்பிக்கையோட வரவேற்கிற ஒரு திருவிழா. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒளியின் திருவிழா தீபாவளி. இந்துக்கள் தங்களோட வீடுகளையும் மனசையும் தீபங்களால அலங்கரிச்சு இருட்ட நீக்கி அறிவையும் நன்மையையும் வரவேற்கிற ஒரு முக்கியமான கொண்டாட்டம். உலகம் முழுக்க மாதிரியே மலேசியாவிலையும் கிறிஸ்மஸ் அன்பு, அமைதி, மகிழ்ச்சியோட கொண்டாடப்படுது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்ப கொண்டாடுற இந்த நாள்ல பரிசுகளை பரிமாறிக்கிட்டு மக்கள் தங்களோட அன்பு வெளிப்படுத்துறாங்க. இப்போ நாம கிழக்கு மலேசியா பக்கம் போலாம். சபா மாநிலத்துல இருக்கிற கடசான் டூசுன் பழங்குடி மக்கள் கொண்டாடுற அறுவடை திருவிழா தான் ஃபெஸ்டா கமட்டான். அவங்களோட செழிப்பான விளைச்சலுக்கு இயற்கைக்கு நன்றி சொல்ற ஒரு பாரம்பரிய விழா இது. அதே மாதிரி சரவாக் மாநிலத்துல இருக்கிற தயாக் பழங்குடி மக்கள் அவங்களோட வளமான அறுவடைக்கு நன்றி சொல்ற விதமா கொண்டாடுற ஒரு பாரம்பரிய திருவிழா தான் ஹரிகாவாய். நம்ம பார்த்த இந்த 6 முக்கிய பண்டிகைகள் ஒரு சாம்பிள் தான். மலேசியாவோட கலாச்சார வானவில்ல இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு. வாங்க அதையும் அடுத்த பகுதியில பாப்போம். பாத்தீங்கன்னா பக்தி நிறைஞ்ச தைப்பூசம், அமைதியை உணர்த்துற வெசாக் தினம், சியாமிய மக்களோட அழகான லோய் கிராதோங் விழா, அப்புறம் வசந்த விழான்னு இன்னும் பல கொண்டாட்டங்கள் மலேசியாவோட பன்முகத்தன்மையையும் மத நல்லிணக்கத்தையும் இன்னும் வலுப்படுத்துது. சரி, இவ்ளோ பண்டிகைகள், இவ்ளோ கொண்டாட்டங்கள், ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வெறும் லீவுக்காகவா? இல்ல, அதுக்கு மேல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அததான் நம்ம 4வது பகுதியில ஆராயப் போறோம். இதுதாங்க இந்த கொண்டாட்டங்களோட ஆணிவேர். கொண்டாடுற முறை வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற அடிப்படை நோக்கம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்றது, நம்ம சமய கடமைகளை செய்யறது, நம்ம முன்னோர்களை நினைச்சு பாக்குறது, அப்புறம் எல்லாரு கூடயும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது. ஒற்றுமைன்னு சொல்றோமே, அது வெறும் வார்த்தையா இல்லாம மலேசிய மக்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி இருக்கு, அத பத்தி தான் நம்ம 5வது பகுதி பேச போகுது. இங்கதாங்க மலேசியாவோட உண்மையான அழகே இருக்கு. திறந்த இல்ல உபசரிப்பு அல்லது ஓப்பன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு அற்புதமான பழக்கம். பண்டிகை நாள்ல இனம் மதம்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க. இதுதான் உண்மையான ஒற்றுமைக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. அடடே, கொண்டாட்டம்னா சாப்பாடெல்லாமே எப்படி? நோன்பு பெருநாளுக்கு தேங்காய் பால்ல வேக வச்ச லெமாங், சீன புத்தாண்டப்போ அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு நம்பப்படுற யூசங், தீபாவளிக்கு மொறுமொறுன்னு முறுக்குன்னு ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு தனித்துவமான உணவு இருக்கு. இந்த சுவைகள் மூலமா கலாச்சாரங்கள் பரிமாறப்படுது, உறவுகள் இன்னும் பலமாகுது. கடைசியா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். இந்த பண்டிகைகளும் இந்த கலாச்சார ஒற்றுமையும் ஒரு நாடா மலேசியாக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்?
மலேசிய வரலாறு பாடப்புத்தகத்துல இருக்கிற இந்த ஒரு வரி நம்ம பேசின எல்லாத்தோட நோக்கத்தையும் தெளிவா சொல்லுது. பல்வேறு இனங்களின் கலாச்சாரத்தை மதித்து தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும். இது வெறும் மாணவர்களுக்கான பாடமில்ல, ஒரு தேசத்தோட எதிர்காலத்துக்கான வழிகாட்டுதல். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மலேசியால பண்டிகைகள் வெறும் ஹாலிடேஸ் இல்ல, அது வேற வேற மனசுகளை ஒன்னா சேர்க்கிற ஒரு அன்பு பாலம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க இருக்கிற இடத்துல இதே மாதிரி கொண்டாட்டங்கள் எப்படி மக்களை ஒன்னா இணைக்குது? யோசிச்சு பாருங்க. நன்றி.